ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் பேக்ரவுண்டில் ஆப்ஸ் எல்லாம் ரன் ஆகும் ஆரம்பிச்சுன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் இல்லாட்டி டிசேபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல பேக்ரவுண்ட்ல ஆப்ஸ் ரன் ஆகும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறையவே பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சம்டைம்ஸ் உங்க மொபைல்ல மொபைல் டேட்டா அதிகமாக கன்சியூம் ஆகும், இல்லாட்டி பேட்டரி அதிகமாக ட்ரெயின் ஆகும், இல்லாட்டி மொபைல் ஹீட் ஆகலாம். ஸோ யூஸ் பண்ணாத நேரத்தில் கூட பேட்டரி ட்ரெயின் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸை நம்ம இப்படி பேக்ரவுண்ட் ஆப்ஸை ஸ்டாப் பண்றதுனால கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போனதுக்கு அப்புறமா இதுல நம்ம டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிக்கணும், அதாவது ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஆன் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா அபவுட் ஃபோனுக்கு போனதுக்கு அப்புறமா இதுல பாருங்க சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிட்டு இதுல பில்ட் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க டப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்க மொபைல்ல பாஸ்கோடு கேட்கும். ஸோ அதையுமே கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல டெவலப்பர் மோட் ஆஸ் எனேபிள்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் ஒன்று காட்டும். ஸோ அதுக்கப்புறமா டெவலப்பர் மோட் எனேபிள் ஆகிரும். ஸோ எனேபிள் ஆகினதுக்கு அப்புறமா திரும்ப நீங்க செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு கீழே லாஸ்ட்ல பாப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ புதுசா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு புதுசா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போகணும். டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்களா இருந்துச்சுன்னா ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை உங்களால பார்க்க முடியும். ஸோ ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல பார்க்கலாம். கீழே உங்களுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க நிறையவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் லிமிட், நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸஸ், அட்மோஸ்ட் 1 ப்ராசஸ், 2 ப்ராசஸ், 3 ப்ராசஸ், 4 ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ரன்னே ஆகக்கூடாதுன்னு அப்படின்ற ஐடியா இருக்குமாச்சுன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு டைம்ல ஒரு ஆப் தான் ரன் ஆகிற மாதிரி இருக்கும்னா பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு ஒன்று அப்படின்றதும் கொடுக்கலாம். இல்லாட்டி தேவைக்கேற்ப கொடுத்துடலாம். இல்லாட்டி நோ பேக்ரவுண்ட்ன்றதையும் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ல இதை நம்ம எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிற ஆப்ஸ் ஸ்டாப் ஆகிரும், டிசேபிள் ஆகிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்படி தான் ஆண்ட்ராய்ட் போன்ல நம்ம பேக்ரவுண்ட்ல ஆப்ஸ் ரன் ஆகாம நம்ம லிமிட் பண்றது, இல்லாட்டி எனேபிள் இல்லாட்டி டிசேபிள் பண்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே நம்ம யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.